என்ன நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்க வந்தியா? இல்லம்மா, அது வந்து இங்க பாரு, சமையல்காரி சமையல் வேலைய மட்டும் பாரு. கூனி வேலை பார்த்த அவ்வளவுதான். ஐயோ, இன்னைக்கு பெரிய பிரச்சனை வெடிக்க போதே. வனஜா, ஐஸ்வர்யா வந்த மாதிரி இருந்துச்சு. மேல அருணை பார்க்க போயிருக்காக்கா. ஐஸ்வர்யா, அருண், ஐஸ்வர்யா எங்க? இதோ வந்துட்டேன் ஆண்டி. சொல்லிராத ப்ளீஸ். ஐஸ்வர்யா, அம்மா அப்பா வரலையா? டாடியும் மாமியும் என்கேஜ்மெண்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க ஆண்டி. ஏய், என்கேஜ்மெண்ட் பத்தி நீ பேசாத. அருண், என்னடா பேசிட்டு இருக்க? What's wrong with you? மா, நான் ராங் இல்லம்மா, இவதான் ராங். இன்னைக்காவது என்ன கொஞ்சம் பேச விடுங்கம்மா. ஐஸ்வர்யா பத்தி இன்னைக்கு உங்களுக்கு நான் முழுசா தெரிய வைக்கிறேன். அருண், ஏய், பேசாத, நீ பேசாத. பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. மா, நான் உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். ஆனா இவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் ஆயிருவோமா? அருண், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மா, ஆதிக்கடவுர் அகிலேண்டேஸ்வரோட சின்ன மருமகன் நீங்க இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா. அந்த தகுதி இவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுமா. இவ எப்படிப்பட்ட ஃப்ராட் அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேமா. வணக்கம் சார். வாதிப்பா. மா, he is my friend கார்த்திக். வணக்கம்மா. வணக்கம். இவங்க ஐஸ்வர்யா ஃப்ரெண்ட் தீபா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. தீபா, ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்வர்யா உங்ககிட்ட என்ன சொன்னா அது இப்போ இங்க அம்மா முன்னாடி சொல்லு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எதுக்கும் பயப்படாத, சொல்ல அம்மா முன்னாடி. இத பாரு, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நடந்துச்சோ அதை சொல்லு. அது வந்து ஆண்டி, அருண் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணணும்னா ஐஸ்வர்யாவோட பேரை மாத்தணும்னு சொன்னீங்களாம். ஆனா ஐஸ்வர்யாக்கு அவளோட பேரை மாத்திக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால ஐயர்கிட்ட பணம் கொடுத்து தன்னோட பேரை மாத்திக்காம உங்களோட குடும்ப பேரை முன்னாடி சேர்த்துக்கிட்டா போதும்னு ஐயரை சொல்ல வச்சு உங்களை ஏமாத்திட்டா. எவ்வளவு பெரிய மோசம் பண்ணிருக்காங்க. அம்மா இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. நான் ஆரம்பத்திலேயே சந்தேகப்பட்டேன் இது நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமானு. இதுலயே இவ்ளோ பித்தலாட்டம் இருக்குன்னா இன்னும் எதுல எவ்வளவு பித்தலாட்டம் இருக்கோ. ஐஸ்வர்யா, வாட் இஸ் திஸ்? இந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தை என்னன்னு நினைச்ச? அது வந்து ஆண்டி. ஒரு நிமிஷம் ஆண்டி. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். உங்க முன்னாடி நிக்கணும்னாலே எனக்கு பயமா இருக்கு. உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல சொல்லி அருணும் அருணோட ஃப்ரெண்டும் என்ன மிரட்டினாங்க. இப்படி சொல்லலன்னா என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்க ஆண்டி. மதர் ப்ராமிஸ் ஆண்டி, ஐஸ்வர்யா ரொம்ப நல்லவ. உங்க ஃபேமிலினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அருண், உனக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகுது? ஆண்டி, அருணை ஒன்றும் சொல்லாதீங்க. எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது சரியாயிடும். அதை நான் சரி பண்ணிடுவேன். அருண், பாத்தியா, இப்ப கூட உன்னை விட்டு கொடுக்காம
உன்னை சேவ் பண்ற பொண்ணு மேல போய் அபாண்டமா பழி போடுறியே, ஏன்டா இப்படிலாம் பண்ற? இல்ல டாடி, அது வந்து ஐஸ்வர்யா. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஆண்டி, ஒரு விஷயத்த நான் மனப்பூர்வமா சொல்றேன். என் ஆசையும் என் அம்மாவோட ஆசையும் ஒண்ணுதான். அது நான் ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு மருமகள் ஆகணும். சொல்லுங்க ஆண்டி, நான் உங்க மருமகளாக என்ன பண்ணணும்? பேர் மட்டும் இல்ல, என் முகத்தையே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணுமா? நான் பண்ணிக்கிறேன். ஐஸ்வர்யா, உனக்கு எங்க ஃபேமிலி மேல இருக்கிற அஃபெக்ஷன் எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா ஒரு நிமிஷம்மா, இவ அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து டிராமா பண்றாமா. இப்பதான் ரூம்குள்ள. ஜஸ்ட் மினிட்மா. பார்வதி, இங்க வா பார்வதி. ரூம்ல எனக்கு ஐஸ்வர்யா நடந்த சண்டையை நீ பார்த்தே இல்ல? வந்து அம்மாட்ட சொல்லு. யாருக்கு நீ பயப்படாத, வா. நான் வர மாட்டேன். பயப்படாத, வா பார்வதி. பார்வதி, ஐஸ்வர்யா நடிச்சு எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. வந்து உண்மையை சொல்லு பார்வதி, வா. பயப்படாத பார்வதி, வந்து சொல்லு. நெல்லு. என் குடும்ப விஷயத்துல வீட்டு சமையல்காரி தலையிடுறத நான் அனுமதிக்க மாட்டேன். யார் யார் எங்க இருக்கணுமோ அவங்க அங்க இருந்தா போதும். ஏண்டா ஒரு சமையல்காரி சொல்றத நான் கேட்கணுமா? அவுட், கெட் அவுட். இத பாரு அருண், உன்னை மிரட்டியோ பயமுறுத்தியோ இந்த கல்யாணம் நடக்கல. நான் ஐஸ்வர்யா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன ஆட்டம் போட்டாலும் ஐஸ்வர்யாவோட தான் உன் கல்யாணம் நடக்கும். தட்ஸ் ஃபைனல். தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க பெர்மிஷன் கொடுத்தா அருணை ஷாப்பிங் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். தாராளமா போயிட்டு வாங்க. அருண், கோ வித் ஹர். போன்னு சொன்னேன்ல. அருண், வா வா அருண். கைய விடு. இவன் கல்யாணம் ஆனாதான் மாறுவாங்க. சீக்கிரமே என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டு மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு பேருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு மனசு ஒட்டிக்க மாட்டேங்குது. இதுங்களுக்கு கெட்டி மேல கொட்டணும்னு இதுங்க துடிக்குது. எப்படிதான் கல்யாணம் நடக்குது பாப்போம்.